இப்போ இந்த 2025ல் ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் வீடியோ போட்டு ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க அவசரமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தப்பாக செட்டிங்ஸ் பண்ணி அதை வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் ஆகும். கூடவே நம்ம யூடியூப் சேனலும் க்ரோ ஆகாது. ஆனால் நம்ம இன்றைக்கான வீடியோவில் இப்படி ஃபுல் ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனலை மேக் பண்ண போகிறோம். கூடவே இதில் இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நான் எங்கிட்ட மொபைலில் இருக்கக்கூடிய பழைய மெயில் ஐடியிலே நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாமா, இல்லை இதுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா, புதுசாக ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றுறீங்க அப்படின்னாலையும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு சேஃபாக இருக்கும். அதே போல் ஏதாவது உங்களுக்கு கூகுள் மூலமாக அந்த மெயில் ஐடி பேன் ஆயிடுச்சு, இல்லை டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பழைய மெயில் ஐடி, அதாவது பர்சனல் மெயில் ஐடி எந்த விதத்திலையும் பாதிக்கல. நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு க்ரோம்லையோ அதே போல் வேறு எங்கேயும் போய்ட்டு நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்ம யூடியூப் ஆப்புக்குள்ளே போங்க. ஆப்குள்ளே போன உடனே உங்களுக்கு யூ அப்படின்ற ஆப்ஷன் டவுனில் ரைட் சைடில் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட், அது மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதில் சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்படி கொடுத்த உடனே அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற டாப்புக்கு மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கிறது நல்லாவே தெரியும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுங்க. இப்படி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் நீங்கள் வெரிஃபிகேஷன் எதனா போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்கும். அதை ஓகே கொடுத்துக்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஆர் ஃபோன் அப்படி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பர்கெட் மெயில் அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம புதுசாக மெயில் ஐடி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற வாசி நம்ம கீழே க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. இப்போ பிஸ்னஸாக இல்லை பர்சனல் யூசஸாக கேட்குது. நம்ம பர்சனல் யூசஸாகவே கொடுத்துப்போம். பிஸ்னஸ் ஆர் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-2க்கு மேலே நீங்கள் மெயில் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் எல்லாம் காட்டும். அதனால் நீங்கள் பர்சனலாகவே ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிங்க. இப்போ இங்கே நமக்கு நேம்ஸ் கேட்குது, அதாவது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஸ்வர் நேம் அப்படின்னு கேட்குது. இந்த நேம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணலாம். என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு சேனலுக்கு நேம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதே நேமை கூட இங்கே வச்சுக்கலாம். இல்லைனா இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மெயில் ஐடி வேணுமோ அந்த நேமில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சும்மா தேவ் அப்படின்னு வைக்கிறேன். கூடவே இந்த ஆப்ஷன் நேமில் நீங்கள் வைக்கலாம், வைக்க கண்டிப்பாக. நான் இப்போ தேவ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நேமை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே அடுத்த ப்ராசஸில் உங்களுடைய பர்த்டே டேட் கேட்கும். நார்மலாக உங்களுடைய பர்த்டே டேட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே ஜெண்டர் இருக்குது. நீங்கள் ஃபீமேலா மேலா இல்லை அதர் கேட்டகரியா அப்படின்னு இருக்குது, சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த நேமுக்கு ஏற்ற மாதிரி மெயில் ஐடிஸ் ஷோ பண்ணோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனால் இங்கே எனக்கு காட்டல. ஏன்னா நான் வித்தியாசமான ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதாவது வித்தியாசமான ஒரு நேமை கொடுத்துருக்கேன். அதனால நீங்களே ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்களா அந்த நேம் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கங்க. நான் சும்மா இப்போதைக்கு டெமோ தான், அதனால் டெமோவே போட்டுக்கிறேன். டெக் அப்படின்னு போடுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சாரி யுவர் யூசர் நேம் மஸ்ட் பி பிட்வீன் 6 or 8 letter லாங் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ரொம்ப லாங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஓகே கொடுத்த உடனே ஓகே ஆயிடுச்சு. ஒரு சில டைமில் நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய மெயில் ஐடி உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மெயில் ஐடியை யாராவது வச்சுருப்பாங்க. அதனால் இதில் வேறு ஏதாவது மெயில் ஐடி போட்டுக்கங்க. இல்லை அப்படின்னா அதில் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி இல்லைனா 1 2 அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படின்றத செட் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கங்க. அதே போல் செகண்ட் லெட்டர் எல்லாமே ஸ்மாலாக இருக்கிற மாதிரியும் கூடவே ஸ்பெஷல் கேரக்டர்ஸு நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பாஸ்வேர்டை மறக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் சும்மா இப்போதைக்கு நார்மலாக ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். அடுத்தது பாஸ்வேர்டு செட் பண்ண உடனே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் தேவ் டெக் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே போல் நான் இங்கே மெயில் ஐடி டெக் சொதப்பல் அப்படின்றதையும் நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துங்க. இப்போதைக்கு நாம்
டைரெக்டாக மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே போல் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், பிசிலையும் சரி நம்ம மொபைல்லையும் சரி ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் தான். ஆனால் பிசியில் வந்து நம்ம சூஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும், இப்போ ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ண மெயில் ஐடிக்குள்ளே போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், டெக்ஸோதப்பல் அப்படின்ற மெயில் ஐடி இருக்குது. அதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை வந்து யூடியூப்பில் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம எதுவுமே சர்ச் பண்ணல, இப்போ தான் க்ரியேட் பண்ணிருக்கோம். அதனால் வந்து எந்த வீடியோஸுமே ஷோ ஆகாது. இப்போ திரும்பவும் இதுக்கு முன்னே ப்ராசஸில் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னே இங்கே யூடியூப்பில் கீழே டவுனில் ரைட் சைடில் வந்து யூ அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த தேவ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வச்சுருக்கேன். இப்போ வந்து கிரியேட் எ சேனல் அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா டேவ் டெக் அப்படின்னு இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நேமை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. நேம் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. அதே போல் ஹேண்டில்ஸும் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. அதாவது நேமும் சேமாக இருக்கணும், இங்கே கீழே இருக்கக்கூடிய ஹேண்டிலும் சேமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே டேவ் டெக்னு இருக்குது. நான் வந்து இதை வந்து டெக்ஸோதப்பல் அப்படின்னு மாற்ற போகிறேன். எனக்கு புதுசாக இப்போ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து நான் டெக்ஸோதப்பல் அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணி இது பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா டெக்ஸோதப்பல் அப்படின்ற ஹேண்டில் வந்து இருக்குது. ஒரு சில டைமில் வந்து டெக்ஸோதப்பல் அப்படின்ற ஹேண்டில் இருக்காது. ஓகேங்களா, என்னுடைய நல்ல நேரமாக என்னன்னு தெரியல. இப்போ நான் வச்ச நேம், அதாவது நான் வச்ச யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அந்த யூடியூப் சேனலுடைய நேம் மாதிரியே அதே சேம் ஹேண்டில் கிடச்சிது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேண்டிலை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஆனால் அதே போல் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் இங்கே டெக் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நேமை வந்து மாற்றுறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து டெக் தமிழா வேறு ஸ்லாஷ் அப்படின்னு இருக்குது. ஆனால் நான் ஒரு டெக் தமிழா அப்படின்னு வச்சேன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து எனக்கு ஹேண்டில் கிடைக்காது. ஏன்னா இதுக்கு முன்னே வந்து இந்த ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து இந்த நேம் தான் வேணும், எனக்கு டெக் தமிழா தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் டெக் தமிழா 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகுதான் பாருங்கள். அப்படி இல்லைனா 1 2 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்ஸை வந்து கொடுத்து பாருங்கள். இல்லைனா ஸ்லாஷ் போட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்தால் வரலை, 1 ஸ்லாஷ் போட்டு கொடுக்குறேன், அதுவும் வரலை. இப்போ 2 போடுறேன், 2 வந்தால் வருது. இப்போ ஓகே சேவ் கொடுங்க. ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேமை நான் எனக்கு டெக்ஸோதப்பல் தான் வேணும். நான் மோஸ்ட்லி என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸோதப்பல் அந்த மாதிரி, அதாவது யூனிக்காக இருக்கணும். கூடவே வந்து ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கேரக்டர்ஸும் வராத மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நேம் செட் பண்ணிவிட்டேன், ஹேண்டில் செட் பண்ணிவிட்டேன். ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேமை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நேமை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணிக்கங்க. இப்போ நார்மலாக வந்து நான் வந்து ஒரு லோகோ எதுவுமே க்ரியேட் பண்ணலை. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா சும்மா ஏதோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு லோகோவை எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்போ வேணால் லோகோஸை மாற்றிக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு ப்ரொஃபைலை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு சேனல் அப்படின்னா அதனுக்கு லோகோ முக்கியம். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் எ சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த கிரியேட் எ சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சேனல் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆன உடனே திரும்பவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸோதப்பல் அப்படின்னு சொல்லி நேமும் மாறிடுச்சு, நமக்கு ஹேண்டிலும் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா வியூ சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நேம் டெக்ஸோதப்பல்னு இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸோதப்பல் அப்படின்ற ஹேண்டில் கரெக்டாக இருக்குது. அதே போல் யூஆர்எலும் டெக்ஸோதப்பல் அப்படின்னு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனலை பற்றியான அபோட்டஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே ஃபில் பண்ண முடியும். நீங்கள் எங்கேயும் ஒன்றா ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் சேனலை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னா இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வீடியோஸை வந்து போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது மட்டும், இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த சேனலை வீடியோ போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ்க்கான வியூஸ் வராது. அதே போல் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்யூச்சரில் சந்திக்க வேண்டியது இருக்கும். இதனால் இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸை பொறுமையாக கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வந்து நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாலேயும் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டைரெக்டாக வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே போக முடியாது. யூடியூப் சேனலுக்குள்ளே இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாம் பண்ண முடியாது. அதாவது ஒரு லேப்டாப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். அதாவது ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் ஸ்டுடியோ மூலமாக தான் பண்ண முடியும். மோஸ்ட்லி எல்லாம் சொல்லுவீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்குல்ல அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது மொபைலில் வந்து இந்தக்கான ஆப்ஷன் கிடையாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம குரோமுக்குள்ளே போக போகிறோம். இதில் போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோவை ஆப்பை வந்து மொபைலில் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி ஆன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் குரோம்குள்ளே போயிட்டு இங்கே யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும்போது ஓப்பன் த நியூ டேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுங்க. அப்படி ஓப்பன் த நியூ டேப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டேப் வந்து புதுசாக ஓப்பனாக இருக்கும். டேபுக்கு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பனாக இருக்கும். கெட் த ஆப் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுக்கக்கூடாது. கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும். அந்த கண்டினியூ அப்படின்ற ஸ்டுடியோவை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கு ப்ரௌசர்லேயே வந்து இந்த யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. இதை வந்து நீங்கள் நல்லா நான் வந்து ஜூம் பண்ணியே காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு மொபைலில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை கொடுத்த உடனே யுவர் சேனல் யூடியூப் ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய மெயில் ஐடி வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே. மெயில் ஐடி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண மெயில் ஐடியை பாருங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ண சேனல் நேம்லேயே இருக்கும். அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டில் நான் லோகோவை ஃபஸ்ட்டே செட் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சொதப்பல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்குள்ளே ரீடைரக்ட் ஆகி திரும்பவும் வந்து குரோமுக்குள்ளேயே ரீடைரக்ட் ஆகும். இப்போ ரீடைரக்ட் ஆன உடனே இப்படி தான் நம்மளுடைய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுவும் டெஸ்க்டாப் மோடில், லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். யூடியூப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, அனலைசிஸ், கம்யூனிட்டி. இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸுக்கு கீழே இங்கே கஸ்டமைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்குது. ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்றதுல நீங்கள் ஏற்கனவே வந்து லோகோ செட் பண்ணிருப்பீங்க. அந்த லோகோ வந்து இங்கே காட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜ் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேனர் இமேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பேனர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல் தான் காட்ட போகிறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே லோகோ இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய பேனர் இருக்குது. இந்த மாதிரி தான் செட் பண்ணணும் பேனர்ஸை. இந்த பேனர்ஸை வந்து நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா எப்போன்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னா இப்போவே அப்லோட் பண்ணி கட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜ் அப்படின்னு இருக்குது. கீழே அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேட்டில் பேனர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இமேஜ் வேணும். என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, இருந்தாலையும் நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். 1024 × 576 பிக்சலில் இந்த பேனருடைய சைஸ் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பேனர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். இல்லைனா பேனர் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. இதனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இமேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பாதீங்க. இந்த சைஸில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேனரை வந்து க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பேனர் செட் ஆகும். ஒரு பேனரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ அப்லோட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ட்ரைன்ற ஆப்ஷனை கொடுங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பேனரை கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனரை வந்து செட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா நடுவில், இது மட்டும்தான் நமக்கு மொபைலில் தெரியும். இந்த சைடில் இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதும் டிவி இல்லை அப்படின்னா நம்மளுடைய லேப்டாப் பிசியில் தான் தெரியும். இப்போ ஓகே டன்னுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க. டன்னுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா வியூ சேனல், கேன்சல், பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், பப்ளிஷ் ஆகட்டும். இப்படி பப்ளிஷ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் சேவ் ஆகும். டன்னுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா சேவ் ஆகாது. இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும் மொபைலில்.
அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்றத திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா லோகோவும் செட் பண்ணிட்டீங்க. கீழே நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு, அதாவது நம்ம சேனலுடைய நேமு, நம்ம சேனலுடைய ஹேண்டில், யூஆர்எலுக்கான ஹேண்டில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இங்கே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது தான் சேனலோடைய அபோட்டஸ். ஓகேங்களா? நீங்கள் சேனல் எந்த மாதிரி சேனல் அப்படின்றத இங்கே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி, உங்களை பற்றி, இல்லைனா இந்த சேனல் எந்த மாதிரி கண்டென்ட் போட போகிறீங்க, எப்போ க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய மற்ற லிங்க்ஸை கொடுத்துக்கலாம். அதாவது ஃபேஸ்புக் லிங்க்ஸு, இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸு, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். இங்கே லிங்க் டைட்டில் அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்றத அடிச்சுக்குங்க. அப்படின்றத அடிச்சுட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராமுடைய யூஆர்எலை எடுத்து வந்து சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே அதுக்கப்புறமா ஆட் லிங்க் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். கொஞ்சது 3 இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, இல்லை ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆட் லிங்க் கொடுத்துட்டு திரும்பவும் பப்ளிகேஷன் கொடுத்துங்க. இப்படி பப்ளிஷ் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு சேவ் ஆகிடும். கூட பார்த்திங்கன்னா இங்கே காண்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்குது. அதாவது உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும், உங்கள் சேனல் வந்து மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஏதோ வந்து ஒரு பிஸ்னஸ் டீலோ இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ். ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு சேனலில் ஒரு வீடியோ போடுறீங்க, இந்த சேனலில் அந்த வீடியோ வந்து ஒரு காப்பிரைட் கண்டென்ட்டாக இருக்குது, இல்லைனா ஒரு பாலிசி வயலேஷன் கண்டென்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம உங்கள்கிட்ட சொல்லி அவங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க? அதுக்காக இங்கே காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் நம்மளுடைய மெயில் ஐடியை கொடுக்கணும். முக்கியமாக இந்த சேனலை எந்த மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களோ அதே மெயில் ஐடியை கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கும் வந்து கொஞ்சம் தெரியும் இது இந்த சேனலில் தான் வந்திருக்கு அப்படின்றது. அதனால் நான் இப்போ க்ரியேட் பண்ணக்கூடிய அதே மெயில் ஐடியை கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மெயில் ஐடி கொடுத்துட்டு நான் திரும்பவும் என்ன பண்ணேன்னா பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மொத்தமாக நீங்கள் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு பப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஆனால் சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் கொடுத்துட்டு நீங்கள் மறந்துடுங்க. பப்ளிகேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து இப்போ நீங்கள் கஷ்டப்பட்ட டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒவ்வொரு செட்டிங்ஸும் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிகேஷன் கொடுத்துங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்டர் மார்க்னு இருக்குது. இது வந்து முக்கியமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ போடக்கூடிய வீடியோ வந்து எல்லாமே உங்களுடைய வீடியோ தான் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய சேனல் லோகோ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா வேறு லோகோ கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போ எனக்கு என்னுடைய சேனல் லோகோ வந்து அந்த வீடியோவில் தெரியணும் அப்படின்னு, வாட்டர் மார்க் தெரியணும் அப்படின்னா நான் வந்து இதை ஓகே கொடுத்து நார்மலாக இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும், அவ்வளோதாங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் போதும், ஓகே ஆகிடும். இதுக்கு வந்து பிக்சல்லாம் தேவையே கிடையாது. அப்படி கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து எப்போ ஆகணும் அப்படின்னு காட்ட சொல்லுது. அதாவது ஒவ்வொரு வீடியோவும் எண்ட் ஆகும்போது இந்த வந்து வீடியோ வந்து போகணும் அப்படின்னா, இல்லைனா கஷ்டமாக பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதியா இல்லை என்டையர் வீடியோவா அப்படிங்க. நான் மோஸ்ட்லி என்டையர் வீடியோ அப்படின்னு தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது எல்லா வீடியோ எப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், 10 நிமிஷமும் நம்ம லோகோ வந்து கீழே ஷோ ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் மோஸ்ட்லி எப்பவுமே என்டையர் லோகோ அப்படின்ற என்டையர் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை தான் கொடுப்பேன். இதையும் கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ்ன்ற ஆப்ஷன். இப்போது நாம் ஃபஸ்ட் செட்டிங்ஸை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹோம் டேப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு மொபைலில் இருக்குன்னா திரும்பவும் வந்து நீங்கள் இந்த 3 ஆப்ஷனை யூடியூப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு மேலே பக்கத்தில் ஒரு 3 இருக்கும். அதை கொடுத்த உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை காட்டின உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ஸ், சேனல், டிஃபால்ட்டு, அதுக்கப்புறம் பர்மிஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் மொத்த செட்டிங்ஸும் இருக்குது. நல்லா கவனமாக இதை ஒவ்வொன்றும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணி வந்து
எதில் இப்போ வந்து நார்மலாக வந்து யூஎஸ் டாலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மணி வந்து உங்களுக்கு எந்த ருப்பீஸில், அதாவது ருப்பீஸில் கன்வெர்ட் ஆகணுமா, யூரோவில் கன்வெர்ட் ஆகணுமா, அது வந்து டிஸ்பிளே ஆகும் இல்லைங்களா, இன்றைக்கி இவ்வளோ வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி அப்படியே விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்தது முக்கியமான செட்டிங்ஸ் சேனல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே. சேனல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா, இங்கே 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று பேசிக் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று அட்வான்ஸ் செட்டிங், அதுக்கப்புறமா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். இதில் ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, கண்ட்ரியை செலக்ட் பண்ணாமே வந்து அப்படியே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து உங்கள் வீடியோ வந்து போய் சேரும். இப்போ நான் இந்தியா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்படி சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தனா திரும்பவும் வந்து க்ளோஸ் ஆகிடும் டேபு. அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு திரும்பவும் வந்து சேனல்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, உங்கள் சேனலை ஒருத்தர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேனல் வந்து இந்த கீவேர்ட்ஸ் மூலமாக தான் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். ஒருவேளை இப்போ தமிழ் டெக் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், தமிழ் டெக் அப்படின்றது கீவேர்டு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதனால் இப்போ நம்மளுடைய சேனல்ஸுக்கான கீவேர்ட்ஸையும் அதே போல் நம்ம சேனலில் என்னென்ன கண்டென்ட் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட்ஸை இங்கே கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே நீங்கள் உங்களுடைய சேனலுடைய நேமையை என்டர் பண்ணிக்கங்க. நான் இப்போ இங்கே டெக் சொதப்பல் அப்படின்னு கண்டென்ட் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அதே போல் இப்போ நான் டெக் அப்படின்றதையும் டைப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து ஒரு 10 இல்லைனா ஒரு 4 கூட போதும். ஓகேங்களா? உங்கள் யூடியூப் சேனலுடைய நேம்ஸை ஃபேஸ் விட்டோ இல்லை ஃபேஸ் விடாமலையோ அடிக்கணும். இப்போ வந்து நான் சொதப்பல் அப்படின்னு அடிக்கிறேன். சொதப்பல் டெக், சொதப்பல் அப்படின்னு அடிக்கிறேன். அதே போல் இப்போ ஃபேஸ் விடாமல் இது எல்லாத்தையுமே அடிச்சுக்குங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸை செட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கீவேர்டை செட் பண்ணி திரும்பவும் சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் டேப்குள்ளே போங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றதுல அதை கொடுங்க. அப்படின்ட்டு ஆடியன்ஸில் வந்து யார் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னு காட்டுது. ஆமாம், நான் வந்து ஒரு சேனலில் கிட் கண்டென்ட், அதாவது குழந்தைங்களுக்கான கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக அதை செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கான கண்டென்ட் போட மாட்டேன், நான் வந்து பெரியவங்களுக்கான கண்டென்ட் தான் போடுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதாவது 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து நான் வந்து என்னுடைய கண்டென்ட்டுடைய இது வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரு டைம் வந்து நான் வந்து டெக்லேயே வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கான டெக்கை போடுவேன், இல்லைனா நான் வந்து பெரிய ஆளுங்களுக்கான டெக்கை போடுவேன் அப்படின்றபோது நான் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே வச்சுக்கிறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கிளிப்ஸில் வந்து கிளிக் ஆகியிருக்கும். அதாவது நாம் வந்து போடக்கூடிய வீடியோஸோ இல்லைனா நம்ம போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத, நம்மளுடைய கிளிப்ஸை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அலோன்ற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிக்கை வந்து அப்படியே விட்டுருங்க. இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே இது பண்ணிக்கங்க. அப்படி வேணான்னா அதை எடுத்து விட்டுட்டு இங்கே சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறமா இது எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகுவோம். ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டில் வந்து எலிஜிபிளாக இருக்கும். இப்போ 2வது முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, இது எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் இந்த செகண்ட் ஸ்டெப்பையும் தேர்ட் ஸ்டெப்பையும் யாருமே பண்ண மாட்டாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் இதில் தான் முக்கியமாக இருக்குது. இந்த ஸ்டெப்பை முடித்தா தான் உங்களால் வந்து ஒரு யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீமையும் போட முடியும், கூடவே வந்து தம்ப்நெயிலை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வீடியோ போடும்போது அது பாட்டுக்கு ஜென்ரேட் பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு தம்ப்நெயிலை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். நாம் வந்து புதுசாக ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷனை முடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து தம்ப்நெயில் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். அப்படி இந்த வெரிஃபிகேஷனை முடிக்கல அப்படின்னாலையும் தம்ப்நெயில் செட் பண்ண முடியாது,
கூடவே வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோவை உங்களால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணவே முடியாது. நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணுறாங்க. இதனால் யாரும் வந்து இந்த தப்பை பண்ணுறாதீங்க. இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் இந்த செகண்ட் ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு மொபைல் நம்பர் இருந்தால் மட்டுமே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வெரிஃபைடு மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு திரும்ப ரீடைரக்ட் ஆகும். யாருமே வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்படி வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். டெக்ஸ்ட் மீ டு த வெரிஃபை கோட் அண்ட் கால் மீ வித் எ ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதே போல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் உங்கள் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நாம் வந்து இந்தியா தான், அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் இருக்குது. இப்போ உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு ஒன்று வரும். அதாவது நான் வந்து மெசேஜ் மூலமாக நீங்கள் கோடு அனுப்பிச்சா போதும், நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதே வந்து இல்லை எனக்கு கால் வரணும், கால் மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாய்ஸ் மெசேஜ் வரும், அந்த வாய்ஸ் மெசேஜை வச்சு நான் வந்து கோடை என்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக எனக்கு வந்து மெசேஜ் மூலமாக கோடு வரது தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது. நீங்கள் எப்போவுமே மெசேஜ் மூலமாக ஒரு கோடை வந்து வாங்கும்போது மெசேஜ் மூலமாக எப்போனா வந்து அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் கால் வந்துச்சு அப்படின்னா அது 1 இல்லை 2 டைம் சொல்லும், அதுக்கப்புறமா வந்து அது கட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கோடை மாற்றி போட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் வெரிஃபிகேஷனுக்காக திரும்ப உங்கள் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போதைக்கு நான் வந்து மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய மொபைல் நம்பரை இதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கங்க. இப்போ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுங்க. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனேயே உங்களுக்கு 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்து வெரிஃபை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், கூகுளில் இருந்து மெசேஜ் வந்திருக்கு, வெரிஃபை கோடும் வந்திருக்கு. இதனுடைய வெரிஃபை கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க, இங்கே என்ட்ரும் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த 6 டிஜிட் வெரிஃபை கூட நீங்கள் என்ட்ரு பண்ணி முடித்த உடனே இங்கே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனையும் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கூடவே வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்றதையும் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதிலேருந்து பேக் வந்தீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரெஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டெப்பும் வந்து எலிஜிபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. 3வது ஸ்டெப், இப்போ இந்த எலிஜிபிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து தமிழில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கூடவே வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து இந்த எலிஜிபிளில் இருந்து 24 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து லைவும் போட்டுக்கலாம். அதாவது யூடியூப்பில் நீங்கள் லைவும் வீடியோவாக போட்டுக்கலாம், லைவ் வீடியோ போட்டுக்கலாம். கூடவே வந்து நீங்கள் இதுக்கப்புறமா வந்து நீங்கள் எவ்வளோ மணி நேரம், அதாவது 15 நிமிஷத்துக்கு மேலே இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஆனால் 3வது ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அட்வான்ஸ் ஃபீச்சர், இது ரொம்பவே முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து எனேபிள் பண்ணுறது மூலமாக இங்கே என்னென்ன வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சரை வந்து எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு டெக் சேனலோ இல்லை இன்டர்நெட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சேனலோ வச்சுருக்கீங்க, இல்லை ஃபன் சேனல் வச்சுருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய இமெயில் ஐடி கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு லிங்க் வந்து லிங்காக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா அது ஒரு டெக்ஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலமாக நம்ம போடக்கூடிய லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எம்பெட் பண்ணிக்க முடியும். கூடவே வந்து நிறைய, அதாவது லிமிட்டடே இல்லாமல் லைவை வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். கூடவே வந்து டெய்லி வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். அதே போல் தம்ப்நெயில், முக்கியமாக வந்து தம்ப்நெயில் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபியூச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தம்ப்நெயில் வந்து இப்போது ஒரு வீடியோக்கு 1 தான் செட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு வீடியோக்கு 3 தம்ப்நெயிலை வந்து செட் பண்ணலாம். அந்த ஃபியூச்சரை வந்து 2025 இப்போ தான் கொண்டு வந்தாங்க. அந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும், ஒரு வீடியோக்கு நான் 3 தம்ப்நெயில் வைக்கணும் அப்படின்னாலையும் இந்த 3வது அட்வான்ஸ் ஃபியூச்சரை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ஐடியை வந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். கூடவே இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மானிடைசேஷனுக்கு அப்ளைவே பண்ண முடியும். இதை எப்படி வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதுக்கான ரிக்குவயர்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. 1,
இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வீடியோ வெரிஃபிகேஷன், அதாவது ஆக்சஸ் ஃபியூச்சர் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வந்து காட்டி, அதாவது கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்கள் ஒரிஜினலா ஹியூமனா அப்படின்றத ஆக்சஸ் பண்ணி ஒன்று வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலிட் ஐடி அப்படின்னு 2வது இருக்குது. அதாவது ஐடினா உங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஐடி இருக்கு இல்லையா, இந்தியன் ஐடி, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி இந்த முக்கியமாக பேன் கார்டு மூலமாக தான் இந்தியாவுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். உங்களுடைய பேன் கார்டை அப்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 3வது சேனல் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 6 செகண்டுக்கு வந்து உங்களை வந்து நீங்களே வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அது மூலமாக வந்து நீங்கள் கொடுத்து ஓகே டன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அது வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நார்மலாக வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா, 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும் மோஸ்ட்லி. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ், அதாவது உங்களுடைய ஐடி மூலமாக, நான் சொன்ன மாதிரி ஐடி பேன் கார்டு மூலமாக வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 2வது ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ய ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன். இது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இந்த மெயில் இருக்கு இல்லையா, இந்த மெயிலுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், அதாவது மெயில் ஒன்று வரும். அதில் வந்து ஒரு லிங்க் ஆப்ஷன் வரும். அந்த லிங்க் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் பேன் கார்டை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதே 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வீடியோ ஹிஸ்ட்ரி தாங்க. வீடியோ வந்து நீங்கள் நிறைய போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நீங்கள் மோஸ்ட்லி காப்பிரைட் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரு சில வீடியோஸ் போடலாம். ஒரு 6-7 வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வந்து பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர் வந்து நீங்கள் உடனே பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த லைவ் ஸ்ட்ரீமெல்லாம் வந்து அதிகமாக போடுறீங்க, ஷார்ட்ஸ் வந்து நான் அதிகமாக போட போகிறேன், கூடவே வந்து டெய்லி வந்து நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன், கூடவே நான் அதிகமான ஒவ்வொரு வீடியோக்கும் 3 கம்பேரிட்டிவ் தம்ப்நெயில் வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் எலிஜிபிள் பண்ணியே இருக்கணும். அதுக்கடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் பார்க்கலாம். அப்லோட் டிஃபால்ட் அப்படின்றதுல வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நிறைய வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து டைட்டில் வைக்கணும், ஒவ்வொரு வாட்டியும் டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்படி வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணாலும் டைட்டில் போடவே கூடாது, டிஸ்கிரிப்ஷன் போடவே கூடாது, ஆனால் டிஸ்கிரிப்ஷன் விழுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் டைட்டிலை வந்து செட் பண்ணாதீங்க. ஆனால் இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து உங்களுடைய வீடியோஸ் எதை பற்றி சம்மந்தமானது, அதே போல் காப்பிரைட் டிஸ்க்ளைமர் இருக்கா, அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா காப்பிரைட் டிஸ்க்ளைமரெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோக்கும் இதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஓகே சேவ் அப்படி கொடுத்துக்கலாம். சும்மா ஒரு என்டர் பண்ணியிருக்கேன், இதை என்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் கொடுக்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண உடனே பப்ளிக்கில் வருமா இல்லை ப்ரைவேட்டில் வருமா அன்லிஸ்ட்டில் வேணுமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பப்ளிக்னால் எல்லாருக்கும் கட்டணும். நீங்கள் வீடியோ இப்போ பப்ளிக் அப்படின்னா ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து அது அப்லோட் ஆகி முடித்த உடனே எல்லாருக்குமே பப்ளிக்கில் காட்டும். அதே ப்ரைவேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் போடக்கூடிய வீடியோ நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றவங்க யாராலையும் பார்க்க முடியாது. அதே அன்லிஸ்டட் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் அந்த வீடியோடைய லிங்க்கை ஷேர் பண்ணால் மட்டும்தான் அந்த லிங்க் மூலமாக அவங்க பார்க்க முடியும், மற்றவங்க யாரும் வந்து அந்த வீடியோவை பார்க்க முடியாது. என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு சேனலில் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து அன்லிஸ்ட்டில் போடுங்க, அப்போ தான் வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திடீர்னு அந்த வீடியோ வந்து காப்பிரைட் அப்படின்னா உங்களால் வந்து திடீர்னு வந்து அப்படியே வந்து வீடியோ வந்து ஸ்ட்ரக் ஆகிடும், பார்த்துட்டு இருக்கும்போதே பீப்புள்ஸ்க்கு வந்து கட் ஆகிடும், திடீர்னு பிளாக் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு வந்து அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் எப்போவுமே வந்து ஒரு வீடியோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் அன்லிஸ்ட்டில் போடுங்க. இப்போது டிஃபால்ட்டாகவே அன்லிஸ்ட்டில் வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே அன்லிஸ்டட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நம்ம அப்லோட் டிஃபால்ட்டில் பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கீழே அதே போல் டேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டேக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக வீடியோஸில் வந்து டேக் இருக்கு இல்லையா, இதை வந்து கூட செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து எல்லா வீடியோஸ்க்கும் டேக்ஸ் வந்து நார்மலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் இங்கேயும் டேக்ஸ் வந்து டெக் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக டெக்குன்ற டேக்கை சூஸ் பண்ணுறேன்.
இந்த மாதிரி நிறைய வந்து டெக்ஸ் வந்து சம்மந்தமாக வந்து நீங்கள் டேக்ஸ் அங்கே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பண்ணும்போது சேவ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதில் அட்வான்ஸ் ஃபியூச்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சரில் இதில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கேட்டகரி நீங்கள் எந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா எங்கே 2 இருக்கும். ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கு லைசன்ஸ் வந்து உங்களது மட்டும்தான். இல்லை கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வீடியோவை யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கவே முடியாது. அதனால வந்து இது கிரியேட்டிவ் காமன்ஸ். நான் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் நான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா கேட்டகரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இந்த கேட்டகரி அப்படியான ஆப்ஷனில் நீங்கள் எந்த வீடியோவை எந்த இதுவில் அதாவது கேட்டகரியில் போட போகிறீங்க. நீங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து காமெடி வீடியோவா, இல்லை எஜுகேஷன் வீடியோவா, இல்லை டெக் வீடியோவா, இல்லை நான் போடுற சேனலே வந்து மியூசிக் அப்படின்னா மியூசிக் அப்படின்ற ஆப்ஷனை இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் போடக்கூடியது எல்லாருக்கும் தான் அப்படின்னா நீங்கள் பீப்புள் அண்ட் பிளாக் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் ஒவ்வொரு வீடியோக்கும் கேட்டகரி வந்து நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் மாற்றிக்கங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ். இங்கே முக்கியமாக வந்து இதை வந்து நீங்கள் லாங்குவேஜ் கன்ஃபார்மாக கொடுத்துங்க. உங்களுடைய வீடியோ எந்த லாங்குவேஜில் இருக்க போகுது, தமிழா, இந்தியா, அதே போல் தெலுங்கா, இங்கிலீஷா, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்கு இல்லையா. நீங்கள் எந்த லாங்குவேஜில் போடுறீங்களோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போ தமிழ் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கேப்ஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. கேப்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆன் பண்ணலாம், இல்லை ஆன் பண்ணாமல் போகலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. அது நன்னுலே இருக்கட்டும். கூடவே வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து எந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். நீங்கள் கமெண்ட் வந்து வீடியோவுக்கு யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆஃபும் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கமெண்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயே வந்து மோஸ்ட்லி 4 இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து நன்னு, அதாவது யார் வேணால் என்ன கமெண்ட் வேணால் பண்ணலாம் அப்படின்றது. இன்னொன்று வந்து பேசிக்கு. ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பேடாக பண்ணுவாங்க, நிறைய வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸு, ரிஸ்ட்ரிக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே வேணாம் அப்படின்னா ரிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ மோஸ்ட்லி நான் வந்து பேசிக் அப்படின்றத கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்கணும் அப்படின்னா நன்னுன்ற ஆப்ஷனை மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க உங்கள் வீடியோ அப்படின்றத உங்களுக்கு ஷோ ஆகணும், வீடியோலையும் ஷோ ஆகணும் அப்படின்னா அதை வந்து டிக்குன்னு பாக்ஸில் இருக்கக்கூடிய டிக்கை அப்படியே வச்சுங்க. இல்லை ஷோ ஆகக்கூடியது மற்றவங்களுக்கு அப்படின்னா அதை வந்து டிக்கை எடுத்து விட்டுட்டு மொத்தமாக இங்கே சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க. மொத்தம் இப்போதைக்கு யூடியூப் சேனல் பக்காவான ஒரு கைட்லைன்ஸோட மொத்த செட்டிங்ஸும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி எல்லா இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸும் முடிச்சாச்சு. இனிமேல் நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் நார்மலாக அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோஸை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கட்டும். முக்கியமாக வந்து யூடியூப் சேனலை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அப்படியே விடக்கூடாது, தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. நீங்களும் மானிட்டேஷன் வாங்கி கன்ஃபார்மாக வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம். அதனால் விடாமல் போடுங்க. ஆனால் எப்படிப்பட்ட கண்டென்ட் போடணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி தம்ப்நெயில் வைக்கணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும், எப்படி டேக் வைக்கணும் அப்படின்ற எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் யூடியூப்பை வந்து நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றி எல்லாமே வரக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் வீடியோவாக போட்டுடலாம். பாய்.